அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். கனவே உயிரானாய் பாகம் 2. மிருதுளா, மிருதுளா, ஹே மிருது என்று சுமேஷ் மிருதுளாவின் தோளினை தட்டினான். கண்களை வெடுக்கென்று திறந்தவள் தன் வெற்று கன்னங்களையும் ஒற்றை வளையலை தாங்கியிருக்கும் தன் இரு கைகளையும் மடிப்புக்கு கூட பெருக்காத தன் வயிற்றையும் தொட்டு தடவியவள் உணர்ந்தாள். அத்தனையும் கனவென்று. என்ன மிருதுளா, கூப்பிடுற குரல் கூட கேட்காம அப்படி ஒரு தூக்கம் போல? என்ன மிருதுளா, இன்னைக்கு முகம் கூட ரொம்ப பொலிவாக இருக்கே. ஆமாங்க, மைண்டு கூட ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்குங்க. ஓ சூப்பர். இதே சந்தோஷத்தில் நான் ஒரு இடத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போவேன், வருவியா? இது என்ன கேள்வி? நீங்கள் கூப்பிட்டு நான் எங்கே வராமல் இருந்திருக்கேன்? எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஓஎஸ், கண்டிப்பாக. நான் பிறந்து வளர்ந்த ஆசிரமத்துக்கு தான். ஹே என்னப்பா, வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம ஆசிரமத்துக்கு போவோம், இன்றைக்கி என்ன திடீர்னு வெள்ளிக்கிழமை போகலான்னு சொல்கிறீங்க? ஓ அதுவா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னியா, ஸோ நாங்கள் அழைச்சிட்டு போகணுன்னு எனக்கு தோணுது என்று மிருதுளா ரெடியாகினாள். 1 மணி நேர கார் பயணம். மிருது, நம்ம நிறைய டைம் ஆசிரமத்துக்கு போயிருக்கோம், பட் இன்றைக்கி ஒரு சம்திங் ஸ்பெஷல் தெரியுமா? என்ன சார் ரொம்ப நிறைய சஸ்பென்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களே? அது அப்படி தான் என் அருமை பொண்டாட்டி. அதெல்லாம் சரி, இன்றைக்கி என்ன முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற அளவுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கே மிருதுளா? ஓ அதுவா, இன்றைக்கி அதிகாலையிலங்க ஒரு கனவு. இல்லை நிஜம்னு தான் சொல்லணும். இப்போது அந்த கனவுலேருந்து என்னால் மீளவே முடியலை. அப்படி அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மிருதுளாவும் சுமேஷும் வந்த கார் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தது. தொடர்ந்து கேளுங்க. பாகம் 3 மீதி கதையை கேட்கலாம். கற்பனைகள் மிளிரும் சங்கரி சுரேஷ்.